இந்த நாங்கள் மதுவை வந்து இது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இவங்க அதுலேயே பெரிய லெவலில் ஸ்கேம் பண்ணி அதில் மாட்டினதான் மக்கள்கிட்ட ரொம்ப பிரச்சனையானது. என்னென்னா இவங்க இந்த மாதிரி, அதாவது நான் இதை செய்ய மாட்டேன், இதை தான் எதிர்ப்பேன்னு சொல்லி வந்துட்டு அதையே நீயும் செய்கிறேன்னா அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க, நீ என்னை முட்டாளாக்கிட்டியா, அப்போ என்னை என்ன லூசுன்னு நினச்சியா அப்படின்றதுக்கான தானே இது பண்ணுறாங்க. ஸோ அந்த கடுமையான அதிருப்தி தான் இன்றைக்கி வந்து ஆம் ஆத்மிகிட்ட இருக்குது. இதே தான் வந்து இன்றைக்கி முதல்வர் நம்ம பண்ணிட்டு இருக்காரு பாருங்க, இதுதான் அங்கே அவர் பண்ணிட்டு இருந்தார் கெஜ்ரிவால் வந்து. அப்படிலாம் எதுவுமே நடக்கலைங்க, அருமையான ஆட்சி கொடுத்துட்ருக்கோம், மக்கள் எங்களுக்கு மேலே பயங்கரமான இதில் இருக்காங்க. இப்படி ஒரு கனவு லோகத்தில் இந்த திரிசங்கு சொர்க்கம்னு சொல்லுவாங்க, அவங்க சொர்க்கத்திலே இருக்க மாட்டாங்க, நரகத்தில் இருக்க மாட்டாங்க, பூமியில இருக்க மாட்டாங்க, அவங்க நடுவில் ஒரு உலகத்தில் இருக்கும். அந்த மாதிரி இவங்க ஒரு திரிசங்கு சொர்க்கத்தில் இருக்காங்க. ஆஹா பாலாறு தேனாறு ஓடுது அற்புதமாக இருக்குன்ட்டு. ஆனால் கலை யதார்த்தங்கிறது வந்து மக்கள் வந்து கடுமையான அதிருப்தியில் இருக்கிறாங்க, கடுமையான பிரச்சனையில் இருக்கிறாங்க அப்படின்றத வந்து இந்த எலெக்ஷன், டெல்லி எலெக்ஷன் வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. ஓகே, லஞ்ச ஊழல்னு பண்ணுற, ஆட்சி ஒழுங்காக பண்ணல, நிர்வாக சீர்கேடு அப்படின்னா நிச்சயமாக மக்கள் தூக்கி எரிஞ்சிருவாங்க அப்படின்றது வந்து இந்த டெல்லி எலெக்ஷன் வந்து உதாரணம். அடுத்து 2026 தமிழகமும் ஒரு உதாரணமாக இருக்கும். ஏன்னா தமிழக மக்கள் அதை செய்வாங்க நிச்சயமாக. ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே வந்து நிர்வாக சீர்கேடு அப்படின்றது தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக வந்து தமிழகம் மாறிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம இந்தியாவில் எவ்வளோ இடத்துக்கு ட்ராவல் பண்ணால் கூட நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறப்ப நமக்கு ரொம்ப ஒரு சேஃபாக ஃபீல் பண்ண முடியும். நாங்கள் இந்தியாவில் பல இடங்களுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கப்போ கூட அந்த 10 மணிக்கு மேலெலாம் நம்ம வெளியில் போகிறது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். சில ஏரியாக்குலாம் போகவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் இங்கே தமிழ்நாட்டில் வந்து நம்ம இவ்வளோ ஜுவல்ஸ் போட்டுக்கிறதாகட்டும், இப்படி கேஷை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதாகட்டும், இது வந்து வட மாநிலங்களில் பண்ண முடியாது. சொல்லியே சொல்லுவாங்க, ஜுவல்ஸ்லாம் போட்டுக்காதீங்க, கேஷ்லாம் பார்த்து அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படிப்பட்ட மாநிலங்கள், அந்த மாநிலங்களில் கூட நீங்கள் இந்த ஊபிலாம் சொல்கிறாங்க, ஊபிலலாம் கூப்பிட்டு மிரட்டி ஏடிஎம்குள்ளே கூட்டிகிட்டு போய் காசு எடுத்துக்கிறோன்னு சொல்லி மிரட்டி பிடிங்கிட்டு போவாங்க. அந்த அளவுக்குலாம் இருந்துச்சு. இன்றைக்கி அந்த ஊபியில் நாங்கள் போகிறோம்னா நைட்டு 1 மணி 2 மணிக்கு நாங்கள் வெளியில் போகிறோம், அவ்வளோ பாதுகாப்பாக இருக்குது. இன்றைக்கி தமிழகம் எப்படிங்க ஆயிடுச்சு, அவ்வளோ மோசமாக இருந்த ஊபி. நீங்கள் பாருங்கள், ஊபியை பாரு, மாப்பியை பாருங்கிறீங்க, அவங்களாம் டெவலப் ஆகி போயிட்டுருக்காங்க. நீங்கள் டெவலப் ஆகி இருந்த ரொம்ப அட்வான்ஸ்டாக அவ்வளோ சிறப்பாக இருந்த தமிழ்நாட்டை திருப்பி பாதாளத்தை கொண்டு போயிட்டுருக்கிறீங்க. பெண்கள் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கிட்டு உட்காந்துருக்கிறீங்க.